வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சென்னை முகப்பேரில் நடைபெற்று வருகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சபைக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாவருமே ராஜாக்களாக ராணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுதே மெய்யாகவே ஒரு ராஜா ராணியைப் போல வாழுவீர்கள். அதுதான் நம்முடைய தலையெழுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த 200 இறை ரகசியங்களிலே 31வது ரகசியம். இதுவரைக்கும் 30 இறை ரகசியங்களை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கு 31வது இறை ரகசியம் கிறிஸ்துவின் ஒப்பீட்டு ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் த கம்பேரிசன்ஸ் பை அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய அனந்த ஞானத்தின்படி சில ஆழமான சத்தியங்களை, ஆழமான ட்ரூத்தை, நிஜங்களை, டீப் ட்ரூத் இருக்குது பாருங்கள், டீப் ரியாலிட்டியை நம்முடைய மைண்டில் ஏற்றுவதற்காக பல விதங்களிலே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? சில சத்தியங்களை விளக்குவதற்கு உவமைகளை சொல்லியிருக்கிறார். ரைட்? இன்னும் சில சத்தியங்களை விளக்குவதற்கு எப்படி சொல்ல, ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கிறார். இன்னும் சில சத்தியங்களை போதிக்கிறதற்கு என்ன செய்ய, கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறார். இன்றைக்கு அவர் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிற சில சத்தியங்களையும் அதில் உள்ள ரகசியங்களையும் ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுத்தருவார். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றமிகு வாழ்க்கையை இவர்கள் துவங்குகிறார்கள் என்று இயேசுவின் நாமத்தை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திரும்ப சொல்கிற பாருங்களேன், ஒரு உதாரணத்தை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். விதைக்கிறவனுடைய ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதிலே அவர் அதில் பிரதானமாக சொல்ல நினைக்கிறது என்ன தெரியுமா? விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அதை நீ எப்படி விதைச்சா போதும், பேசுனா போதும், அந்த விதையில் இருக்கிற பவர், சூப்பர் நேச்சுரல் பவர் என்ன செய்யும்னா அந்த இருதயத்தில் விழும்பொழுது அது என்ன செஞ்சிடும், 1 30 60 100 பலன் கொடுத்துரும். இன்னும் அதில் என்ன விளக்க விரும்புகிறார் அந்த ஓமையிலே, அது ஒருவேளை அந்த விதை முளைக்கவில்லை என்றால் விதையிலே பிரச்சனை இல்லை, அந்த நிலத்தில் தான் பிரச்சனை. 4 விதமான நிலங்களை சொல்லுகிறார். வழியருகே விழுந்த விதைகள், ரைட்? அப்புறம் கற்பாறையிலே விழுந்த விதைகள். இதெல்லாம் என்ன செஞ்சிருது, நீ விதைச்சிடுறா, பின்னாடி பறவைகள் அதை எடுத்துகிட்டு போயிடுது, அதனால் வேர் கொள்ளவில்லை. இன்னொரு விதை இருக்குது, அது எங்கே விழுது, முட்கள் புதரில் விழுது. அங்கே ஏற்கனவே நெருக்கடியாக இருக்கிறதுனால அவைகளும் வளருவதில்லை. அதை எதற்கு சொல்லுகிறார்? நீ எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் என்னுடைய வார்த்தையை விதைத்தாலும் இவர்கள் 1000 நெருக்கத்தோடு வாழ்கிறாங்க. ஏன்னா இந்த விதை அங்கே பலன் கொடுக்க முடியவில்லை. 4வது ஒரு நிலம், நல்ல நிலம், நல்ல நிலத்தில் விழுந்தால் அந்த விதைகள் 25 30 60 100 பலன் கிடைக்கிறது. பாருங்கள், அப்போ 4ல் ஒரு நிலம்தான் நல்ல நிலமாக இருக்குது. எங்களோடு கூட நானும் என்னுடைய பிள்ளைகளும் கேரிஸ் வேதாகம கல்லூரியில் படித்தோம் பாருங்கள். நாங்கள் படித்ததில் ஒரு 20 பேர் எங்களோடு படித்திருப்பார்கள். ஒரு 5-6 பேர் தான் எக்ஸல் ஆகியிருக்கிறோம். கிருபை, ரைட்? நீங்கள் எக்ஸல் ஆகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை ஓமையனால் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். குட்டி கதை சொல்கிறார். யார்? நல்ல தகப்பன் கதை. அதில் ஒரு சத்தியத்தை சொல்லித்தரார். என்ன சத்தியத்தை சொல்லித்தராரு? எப்பா, நான் உன்னை பெற்றெடுத்துட்டேன், நீ என்னுடைய பிள்ளையாக நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், எடுத்துட்டேன். இனிமே எனக்கு எவ்வளோ விரோதமாக பாவம் பண்ணாலும் என் அன்பு மாறாது என்கிற நிஜத்தை கற்றுக் கொடுக்க அந்த இளையகுமாரன் கதையை அவர் சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய பாடம் என்னவென்றால், இதை போல சில சத்தியங்களை, ஆழமான நிஜங்களை கற்றுக் கொடுக்க கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்?
ஆமாம், அதுலேயும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேசின 2 நிஜங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டிலே உதாரணம் இருக்குது பாருங்களேன். அது எப்படி கம்பேர் பண்ணுறாரு இஸ்ரவேல் ஜனங்களை? மிக முக்கியமான ஒரு சத்தியம். உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால், எங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்படி யோசித்து பார்க்குறேன். உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 799 கோடி ஜனங்களையும் தராசில் ஒரு பக்கம் வைக்கிறாரு. என்னை மாத்திரம் தூக்கி இன்னொரு பக்கத்தில் வைக்கிறாரு. நான் தான் உயரமாக இருப்பேன், மேன்மையாக வைக்கப்பட்டிருப்பேன். நான் இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், பூமியை தூக்கி ஒரு பெரிய பூமியை விட பெரிய தராசு ஒன்று வச்சிருக்காரு ஆண்டவர். அதில் ஒரு பூமியை தூக்கி ஒரு தட்டில் வைக்கிறாரு. யூதர்களை தூக்கி இன்னொரு தட்டில் வைக்கிறாரு. 199 தேசத்தில் இருக்கிறவர்களை விட இந்த குட்டி தேசமாகிய இஸ்ரவேல தேசத்து ஜனங்கள் தான் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட டாப்பில் இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூறியிருக்கிறார் பாருங்கள். ரைட், ஹல்லேலூயா. ஆகையினால் தாங்க இன்னைக்கு யூதர்கள் உலகத்தை ஆளுகிறார்கள். அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் யாருன்னு பார்த்தா ஜூஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு குட்டி தேசம். ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிட்டாருப்பா, யூ ஷுட் பி ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஹல்லேலூயா. ஆனால் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணன் எப்படி இருக்கீங்க? பிரதர், ஐ ஆம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. வாட் டஸ் இட் மீன்? அப்படின்னா என்ன பொருள்? ரட்சிக்கப்பட்டவங்க தாங்க உலகத்தில் டாப்பில் இருக்கணும்ல, இருக்கிறாங்க. அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா இந்த ட்ரூத் வெளிப்படணும். இதில் இன்னொரு சத்தியமும் இருக்குது. அதுக்கு முன்னால் நான் இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமே நீங்கள் டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கணும். ரைட்? அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன செய்யணுமா? நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்யணும். ஐயா, அவருடைய அனந்த ஞானம், அவருடைய அன்பு, அகாப்பே அன்பு என்ன செஞ்சுட்டு தருமா? இந்த கட்டளைகளினால தானே என் பிள்ளைகளை தூக்கி டாப்பில் வைக்க முடியறது. நானே அதை குழி தோண்டி புதைச்சிறேன்னு புதைச்சிட்டாரா இல்லையா? நான் திரும்ப சொல்கிறேன், முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் மனம் புதிதாயிரும். எஸ், ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஏன்? நான் கீழ்ப்படுகிறதுக்கு சட்ட திட்டங்கள்னு ஒன்றுமே இல்லைங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 அவர் மோசே மூலமாக அவரே கொடுத்த சட்டதிட்டங்களை ஆகிய அந்த நடுச்சுவரை, பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். பழைய செய்திகளில் பல முறை இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்? ஹிஸ் லவ் இஸ் ஸோ அன்கண்டிஷனல். அவர் நிபந்தனை இல்லாமல் உங்களை நேசிக்க விரும்புகிறார்ப்பா. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை அப்படியே அவர் நிராகரிக்கலை. அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை நாம் மீறுகிறதுனாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து தண்டனையையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய குமாரன் மீது வைத்து அவருடைய அந்த கோபத்தை தணித்து கொண்டார். இப்பொழுது அவர் உங்கள் மேலே கோபமாக இல்லை, ரொம்ப லவ்வாக இருக்கார். ஏன்? நீ பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட டாப்பில் இருக்கணும். தட் இஸ் ஹிஸ் மாஸ்டர் பிளான். அருமையான தேவர்களை, இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார் பார்த்தீங்களா? அதான் நான் ரொம்ப ரசிக்கிறேன். சும்மா அவர் சொல்லலை. என்ன சொல்லலை? நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படி சொல்லலை. பூமியில் உள்ள எல்லா தேசத்தாரை விட நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்ங்கிறார் பாருங்க. அப்போ அது எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை? வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதை நீங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். எப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தார் 3.5 ஆண்டு காலங்களும். இயேசு கிறிஸ்து எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தார். அந்த கூட்டத்தில் இவர் எப்படி உயர்ந்திருந்தார். அதை போல பூமியில் உள்ள அத்தனை தேசத்தாரை விட என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் தேவன் உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். ஆர் யூ ரெடி டு கோ டு தட் பிளேஸ்? மவுண்டன் டாப்புக்கு போக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதான் கேள்வி. ரைட்? ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. சரி, இன்னொரு ஒப்பிட்டு பார்க்குற கதையை பார்ப்போமா? அது இன்னும் ரொம்ப இதை விட பயங்கரமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால நான் வசனத்திலிருந்து பேசுகிறதுனால இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார்களாக. ஓ, இயேசுவின் நாமத்தினால மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். ஹalleluya. Thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். இது பாருங்கள், இது இன்னொரு லெவலில் அவர் பேசுகிறார் பாருங்கள். 82வது சங்கீதம் 6 மற்றும் 7வது வசனங்கள். Psalm 82 verses 6 and 7. எப்படி கம்பேர் பண்ணுறாரு தெரியுமா? மனிதனையும் தேவனையும் கம்பேர் பண்ணி, இதை கேட்கிறவர்களே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கம்பேரிசன் ஸ்டடி. Psalm 82 verses 6 and 7. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். 7வது வசனம், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். இதில் என்ன சொல்றான்னா, தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தேவர்களாக இருக்கிறீர்கள், உலகத்து மனுஷனை போல இல்லை. அப்போ தேவனை அறிந்தவர்களையும் தேவனை அறியாதவர்களையும் கம்பேர் பண்ணி இங்க ஒரு நிஜத்தை சொல்லுறாரு. ஆகாப், அவர் பேர் என்ன? ஆசாபின் சங்கீதம். முக்கியமான ட்ரூத்துங்க. அசட்டையா எண்ணாதீர்கள், என் வார்த்தையை அவர்கள் மறந்தார்கள், எனவே அவருடைய பிள்ளைகளை மறந்துடுவேங்கிறாரு. என் வேதத்தை மறந்தாய், அதனால நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேங்கிறாரு. நான் வேதத்திலிருந்து தான் கற்றுக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்ற மிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ரைட்? இங்கே என்ன கம்பேர் பண்ணுறாரு? எப்பா, மனிதர்களையும் தேவர்களையும் ஒப்பிட்டு தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு டாப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதை ரீஅஷூரன்ஸ் எப்படி கொடுக்குறாரு பாருங்க இயேசு கிறிஸ்து பிலாத்துடைய அரண்மனையில். வாசிக்கவா உங்களுக்கு? அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். The book of John's Gospel chapter 10 verses 34 and 35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. ஐயா, வேத வசனம் தவறாது. அது எந்த வேத வசனம்? சங்கீதம் 82 6 மற்றும் 7வது வசனங்கள் தவறாது என்று சொல்லி எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இயம்புகிறார். அது பொய் சொல்லாதுங்கிறாரு. ஹல்லேலூயா. கம்பேரிட்டிவ் ஸ்டடி இல்லை? எப்படி கம்பேர் பண்ணுறார் சங்கீதக்காரன்? மனிதர்களும் இருக்காங்க, தேவர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் மனுஷர்களை போல இருக்க வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவர்கள். ஹூ இஸ் காட்ஸ்? யார் காட்ஸ்? தேவர்கள் என்றால் யார்? எல்லா பிரச்சனையும் தங்களுடைய கால்களுக்கு கீழே வைத்திருக்கிறவர்கள். எப்படி? எலியா, எலிசா, ரைட்? தாவீது, யார்? தெபோரா. மனுஷர்களை சொல்கிறேன். பேதுரு, பவுல், இவங்களாம் என்ன செஞ்சாங்க? எந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அவ்வளோதாங்க தேவர்கள் என்றால் அதான். ரைட்? அவ்வளோதான் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். பட் அதுக்கு மேலே இயேசு சொல்கிறாரு, யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யோவான் 20:23. கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, பயமாக இருக்கு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? தைரியமாக இதை அப்ளை பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஜபத்துக்கு வராங்க, இயேசுவின் நாமத்தினால பால்ராஜுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, உங்களுடைய சர்க்கரை வியாதி இன்றைக்கு நீங்குவதாக என்று சொல்லத்தானே சொல்லுகிறாரு. சொல்லித்தான் பாருங்களேன். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. இன்னொரு 20-25 நிமிடத்திலே இயேசு கிறிஸ்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்குறாரு பாருங்க. ஒப்பிட்டு பேசுகிறேன். தலைப்பு என்ன? கிறிஸ்துவின் ஒப்பீட்டு ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் த கம்பேரிசன்ஸ் பை அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து, அருமையானவர்களே, 2 முக்கியமான காரியங்களை உங்கள் மைண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒப்பிட்டு பேசுகிறார். 2மே தங்க வசனங்கள், வைர வசனங்கள்.
இந்த 2 வசனத்தையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்காது, குழப்பம் இருக்காது, குடி பிரச்சனை இருக்காது, பாவ பிரச்சனை இருக்காது, சாப பிரச்சனை இருக்காது, பயம் இருக்காது, கண்ணீர் இருக்கிறாது. நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். முதலாவது அதை எதை கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லித்தர்றாரு என்று சொன்னால், நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோன்னு சொல்லித்தர்றாருன்னா, யோவான் ஸ்நானகனை விட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்காய், நீ மிகப்பெரிய டாப்பில் இருக்கிறான்னு இயேசு சொல்லுகிறாருப்பா. அதை வாசித்து தியானிப்போமா? எவ்வளோ பெரிய குட் நியூஸுங்க, கிரகிக்க முடியாத நல்ல செய்தி. வாசிக்கிறேன் உங்களுக்கு. இயேசு தான் சொன்னார், அதனால தான் நான் அதை இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறேன். லூக் 7:28, லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28வது வசனத்திலே, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்னதை சீரியஸாக எடுக்கணும், ரைட்? அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமே, ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டதுனாலே இப்பொழுதே யோவான் ஸ்நானகனை விட நம்ம டாப்புங்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். திரும்ப அதை வாசிக்கட்டுமா? இதுக்கு வேற விளக்கமே வேண்டியதில்லைங்க. உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கும், அதையும் வசனத்தினால கிளியர் பண்ணிடலாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பற்றி சொன்னது. ஸ்திரீகளிடத்தில், அதாவது லூக்கா 7:28, 7:28 ஆஃப் த புக் ஆஃப் லூக், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இதை பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லலை, ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் இல்லையா? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கொலோசையர் 1:13, நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. எனவே இந்த பூமியிலே இப்பொழுதே நாம் யாவரும் யோவான் ஸ்நானகனை விட பெரிய ஆட்களாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் நம்ம வைத்திருக்கிறாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ். இதில் என்ன கம்பேர் பண்ணுறாரு? பூமியில் உள்ள என்ன சொல்கிறாரு? பூமியில் உள்ள எல்லாரையும் ஒரு இடத்துல வைக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமே, நம்மையும் ஒரு இடத்துல வச்சு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாரு. பூமியில் இருக்கிற அத்தனை பேரை விட, இன்க்ளூடிங் யாரு? யோவான் ஸ்நானகனை விட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இயேசு சொன்னாருங்க, நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவர்கள். நீங்கள் வேற யார்? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர்கள். ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு ஜாய்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஆனரபிள் லைஃப் இஸ் அவைட்ஸ். உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அன்பின் பிதாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்? நம்ம செத்த போகிறதானா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். சீஷர்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். எதை கற்றுக் கொடுத்தார்? எப்போ நீங்கள் போகிற இடத்துல என்ன செய்யணும்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ரிப்பெண்ட், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். நீ ஒரு கிராமத்தில் போகிறா, பேதுரு, நீ ஒரு கிராமத்தில் போகிறா, நீ போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுமந்து செல்லுகிறாய். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கி, மனம் திரும்புப்பா, நான் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், நீ மனம் திரும்பினேன்னா, அதாவது இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டால் உடனே அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்து விடுகிறாய் என்று தான் அதனுடைய பொருள்.
இதை பவுல் இன்னொரு லெவலில் நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள். கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டீங்க. அதை வாசிக்கிறேன். கொலோசையர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால தான் ரோமரில் எழுதுகிறாரு, நீங்கள் இப்பொழுது உங்களுடையவர்கள் அல்ல, வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் என்னைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். எனவே இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுதே யோவான் ஸ்நானகனை விட நாம் மேலானவர்கள். ஹalleluya. அது எப்படி சொல்றாரு பாருங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததில் ஜான் த பேப்டிஸ்ட் தான் டாப். பட் அதை விட டாப் நீப்பா. ஹalleluya. இந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கொள்ளுவீர்களா? இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுவீர்களா? அருமையான தேவர்களே, ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தேவன் உங்களுக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், மேலான திட்டங்களை நிறைவேற்ற முடியும், மேலான ஊழியங்களை நீங்கள் செய்ய முடியும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மனுஷனையும் எங்கேருந்து எடுக்கிறாரு? புழுதியிலிருந்து எடுக்கிறாரு. ரைட்? குப்பையிலிருந்து எடுக்கிறாரு. இழிவாக எண்ணப்படுகிற அந்த ஸ்டேட்டஸில் எடுக்கிறாருங்க. ஃபெயிலியர் கேஸுகளை எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன செய்கிறார் தெரியுமா? சாதாரண சாதனை புரிய உன்னை அழைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சிடுங்க. அது பிஸ்னஸாக இருக்கலாம், ரைட்? உன்னுடைய ஜாபாக இருக்கலாம், உன்னுடைய ஊழியமாக இருக்கலாம். எதில் இருந்தாலும் நீ டாப்பில் இருக்கணும், ரைட்? ஹalleluya. அதனால தான் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால நான் சொல்கிறேங்க. அது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த தயவு பாருங்க. ஃபார் ஹிஸ் க்ளோரி பை ஹிஸ் கிரேஸ் த லார்ட் ஹஸ் ஸ்போக்கன் டு மீ தட் யூ ஷால் பிளான்ட் 1 million churches. 1,00,000 சபையை நீ நாட்டுவாய் என்று தேவன், 1,00,000 இல்லை 10,00,000 சபையை நாட்டுவாய் என்று அதுக்கு ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்டாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி? 1000 சபைகளை நாட்டக்கூடிய 1000 பேரை எழுப்பணும், ரைட்? திருவண்ணாமலையில் தம்பி ஒரு கூட எங்கூட 5 வருஷம் இருந்தான். திருவண்ணாமலையில் சுமாராக இன்னும் 2000 கிராமங்களில் சபையே இல்லை. அங்கே 1000 சபை நாட்டுகிற பணியை துவங்கி இருக்கிறார். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தால் அங்கே எனக்கும் ட்ரைனிங் கொடுங்க, நானும் 1000 சபை நாட்ட வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தரிசனமும் ஆசையும் இருந்தால் ஆன்லைனில் இலவசமாக பயிற்சி கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹalleluya. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எப்படி இதெல்லாம் என்னால் விசுவாசிக்க முடியுது என்றால், யோவான் ஸ்நானகனை விட நான் பெரிய ஆளுப்பா. ஏன் சொன்னவர் மனுஷன் இல்லை, இயேசுவே சொல்லிட்டாரு. ஹalleluya. ஓ தேங்க் யூ மாஸ்டர். ஹalleluya ஃபார் யுவர் குட்னஸ். எப்படி நம்ம சிறந்தவர்கள் நான் சொல்கிறேனே, ரைட்? எப்படி இதை நம்பையா? யோவான் ஸ்நானகனை விட நான் பெரிய ஆள் எப்படி சொல்கிறீங்க? அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் சிலுவைக்கு முன்பதாக இருக்கிறான். சிலுவைக்கு முன்பதாக இருந்த எவருமே நம்மக்கிட்ட வர முடியாதுங்க. அது எலியாவாக இருக்கலாம், எலிசாவாக இருக்கலாம், ஆபிரகாமாக இருக்கலாம், ஆதாம் ஏவாளாக இருக்கலாம், தெபோராளாக இருக்கலாம், எஸ்தராக இருக்கலாம். எவருமே உங்ககிட்ட வர முடியாது. ஏன்? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் இல்லை, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமமே தெரியாதுங்க. ஹalleluya. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது எனக்கு சேர்ந்து ஒரு ஆமேன்னு சொல்லிங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக 1 மில்லியன் சபை நாட்டப்படுகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya. Thank you Lord for your goodness. Thank you Holy Spirit. எங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற தேவனுடைய ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ரைட்? அப்போ இயேசு கிறிஸ்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி முதலாவது என்ன பார்த்துட்டோம்? யோவான் ஸ்நானகனை விட நாம் சிறந்தவர்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை கம்பேரிட்டிவாக அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த வசனம் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் புசித்து
அருமையானவர்களே, அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன கிடையாதான்? மரணமே கிடையாது. அதுலேயும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்கிறார். அதான் பாடம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த கம்யூனியனை முதல் முறையாக யோவான் 6வது அதிகாரத்தில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ரைட், ஃபார் பிஃபோர் ஹி வென்ட் டு த கிராஸ், சிலுவைக்கு போவதற்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்கிறார்னா, நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் புசிக்கிறீர்கள், என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் புசிக்கிறீங்க, பானம் பண்ணுறீங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பரலோகத்தில் வந்த மன்னாவை தான் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அந்த பரலோக மன்னாவிற்கும் இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசத்திற்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்குறாரு. ரைட், வாசிப்போமா அதை? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் தான் அந்த திருவிருந்தை முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் வீடுகளிலே கம்யூனியன் எடுக்கிற நபராக இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டுற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு டஜன் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 6வது அதிகாரம் 48லேருந்து 58 வசனங்களை நீங்கள் தியானித்து உங்கள் சபையாருக்கு அதை பேசி கம்யூனியன் கெடுங்க. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை நீங்கள் அங்கேயே பார்ப்பீர்கள். 57, 58 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். He will live an immortal life. அவனுக்கு மரணம் கிடையாது, சாவு கிடையாது, சாவாமையை தரித்து கொள்ளுவான் என்கிறார். ஏன் ரீசன் சொல்றாரு? அவர் என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால அவனுக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். அதை கம்பேர் பண்றார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னா. கம்பேர் பண்றாரு. அந்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள், நீங்க மரிக்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய ட்ரூத்தை எவ்வளவு அழகாக ஒப்பிட்டு பார்த்து கற்றுக் கொடுக்கிறார். அவங்க மரிச்சாங்க, நீங்க மரிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் சீரியஸாக எடுக்க போறீங்க? அங்கிள், ஒரு நபரை காட்டுங்க, ஒரு 200 வயசு உள்ள ஒரு நபரை காட்டுங்க. இப்படியெல்லாம் நீங்கள், அதாவது அனுபவம் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை தான் முக்கியம். நீ இதை நம்புறியா இல்லையா? வீண் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வெளிச்சத்திற்குள்ளே வாங்க. உங்கள் சரீரத்திலே காண்டாமிருகத்தை குத்த பலனை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கால்கள் மான் கால்களைப் போல பலனடைந்து விடும். 2 நிஜங்களும் மிக மிக முக்கியமானவை. ஒன்று என்ன கற்றுக் கொடுத்தார் ஆவியானவர்? முதலாவது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் வந்து விட்டபடியினால் யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் உயர்ந்தவர்கள். அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஏனென்றால் அவன் சிலுவைக்கு முன்னாலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவனுக்காக மரிக்கவில்லை. எனவே அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கு யோவான் ஸ்நானகனுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் திருவிருந்தை எடுக்கிறதுனாலே அந்த யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் பெரியவர்கள் என்பதை கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் கற்றுக் கொடுத்தார். 2வது சத்தியம் என்ன? வனாந்தரத்தில் உங்களுடைய முற்பிதாக்கள் மரித்தார்கள், அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கோ என்னுடைய மாமிசமும் என்னுடைய இரத்தமும் நீங்கள் அதில் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறதுனால உங்களுக்கு நோ மோர் டெத் என்று சொல்லுகிறார். இந்த 2ஐயும் நீங்கள் அடிக்கடி தியானிங்க அருமையானவர்களே. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. லகுவாக உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டுவிடும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? வியாதி இல்லாத வாழ்க்கை வாழுவீர்கள். ரைட்? வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, வியர்வை இல்லாத வாழ்க்கை, விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை, குற்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராகவே தேவன் உங்களை அழைக்கிறார். அதனால தான் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு என்ன பெயர்? வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம். ரைட்?
நீங்கள் வாழணும். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ முதலாவது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத செழிப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு காத்திருக்கிறது. ரைட்? பவுலின் மூலமாக பலத்த அற்புதங்கள் நடந்தது. அதை போல பலத்த அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இன்னும் இயேசு என்ன சொன்னார் உங்களை பார்த்து? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இவைகளை எல்லாவற்றையும் நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன் பாருங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, பயம் இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை. என்னதான் இருக்குது? ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ரைட்? இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாரு? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்கள். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க விரும்புகிறீர்கள்? அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக அறிந்து கொள்ளவில்லை. தேவன் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறேன். ஆனால் பிரசங்கம் பண்ணுவேன். எங்கே? பீகாரில், குஜராத்தில், ராஜஸ்தானில், மிஷன் ஃபீல்டில். ஒரு முறை ஒரு ட்ரைபல் ஃபீல்டில் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு 100 ஏழைகள் இருந்தாங்க பாருங்கள், ஆதிவாசிகள், குடிசையில். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு, ஞாட உண்மையை சொல்லு, நீ நல்லவர்னு பொய் சொல்கிற, நீ என்னத்தை கண்டா? 2.5 கோடி ரூபா கடன், வியாதி, 3 தீராத வியாதிகள், குடும்பத்தில் குழப்பம், பொய் சொல்கிறா. அருமையான தேவர்களே, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியாவிட்டால் நடுத்தெருவில் தான் நிற்பீங்க, கஷ்டத்தோடு தான் வாழுவீங்க. அது உங்களுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல. நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டார். நீங்கள் எந்த துக்கமும் படக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையிலே அவர் துக்கம் நிறைந்தவரானார். நீங்கள் எந்த நிந்தையும் எந்த அவமானத்தையும் அனுபவிக்க கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லா நிந்தையையும் அவமானத்தையும் சிலுவையில் அவர் சந்தித்தார். அருமையானவர்களே, நீங்கள் ஏழ்மையிலே வாழக்கூடாது என்பதற்காக தான், தரித்திரத்திலே வாழக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் அவர் தரித்திரரானார். எப்படி தரித்திரர் ஆனார்னு சொல்லி தரட்டுமா? அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டார். எனவே அவர் தரித்திரரானார். எடுத்து எங்கே கொண்டு வைத்தார்? என் மேலே வச்சார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. என் மேலே இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் தரித்திரரானார். அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி உங்கள் மேலே வச்சிட்டதுனால நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருக்கிறீர்கள். இதைகளையே சிந்தியுங்க, இவைகளையே மேலானவைகளை சிந்தியுங்க. இன்றைக்கி 2 சத்தியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததில் இந்த பூமியில் யோவான் ஸ்நானகம் தான் டாப்பில் இருந்தான். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மனம் திரும்பின அன்றே வந்து விட்டதுனால நீ அதை விட டாப்பில் இருக்கிறா. 2வது என்ன சொன்னார்? அருமையானவர்களே, 2வது இயேசு கிறிஸ்து என்ன கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தாரு? வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் சாப்பிட்ட அந்த மன்னாவையும் நாம் இப்பொழுது பானம் பண்ணுகிறோம் இல்லையா, புசிக்கிறோம் இல்லையா, அவருடைய மாம்சம் அவருடைய ரத்தத்தையும் கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு? ஏன் அவ்வளோ பெரிய கம்பேரிசன்? உனக்கு சாவே கிடையாதுடா. அதனால தான் எழுதி வச்சிருக்காரு, மேலானவைகளை சிந்தியுங்க, குறைவானவைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர். எத்தனை பேர் ரெடியா நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற பிசாசை இப்பொழுது நான் விரட்ட போகிறேன். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ரைட்? எந்த ஒரு குறைவோடும் நீங்கள் வாழ வேண்டியது அவசியமே இல்லை. எந்த ஒரு குறைவு வேண்டியதில்லை. யாரை போல? பவுலை போல இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவுமே குறைவில்லைங்க. என்ன குறைவில்லை? வியாதி இல்லை, விபத்து இல்லை, விரக்தி இல்லை, சோர்வு இல்லை, டயர்ட்னஸ் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரித்திரம் இல்லைங்க. நினச்சார்னா 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தாங்க. இப்படிப்பட்ட மேலானவைகளையே சிந்தியுங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள், இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்த அந்த 10 ஆசீர்வாதங்களையும் தியானிங்க. இன்றைக்கி 2 சொல்லியிருக்கேன். ஒன்று என்னது? யோவான் ஸ்நானத்தை விட நம்ம டாப்பு.
இன்னொன்று என்ன பார்த்தோம்? உங்களுக்கு மரணமே கிடையாது. இதே போல் வேற என்ன சொல்லியிருக்கிறாரு? 24/7 உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போய்கிட்டே இருக்குது. 4வது என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 5வது என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அடுத்து அவர் என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இவைகளையே சிந்திங்கங்க. எப்படி நீங்கள் நடு ராத்திரியில் ரெஸ்ட் ரூம் போக எழுந்திருக்கீங்க, தெரில, பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரில, என்ன செய்வீங்க? அந்த இருளை போக்குனா வெளிச்சம் வரும், அதாவது வழி தெரிஞ்சிடும்ல. இருளை போக்க ஏதாவது ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லது இருள்கிட்ட பேசி எப்போ வெளியே போ வெளியே இல்லைங்க. சுவிட்சு போட்டால் வெளிச்சம் உள்ளே வந்துடுது, இருள் போயிடுது. அதே போல் நான் கற்றுக் கொடுக்குற பாடமாகிய இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க இடம் கொடுங்க. தினந்தோறும் 4 செய்தி கேளுங்க. ஒருவேளை அதுக்கு டைம் இல்லையா, மினிமம் 2 கேளுங்க. படுத்துக்கொண்டே கேளுங்கள். காய்கறி கட் பண்ணிகிட்டே கேளுங்க. ட்ராவல் பண்ணும்போதே கேளுங்க. படுத்துக்கொண்டே கேளுங்க. கேட்க கேட்க உங்களுடைய விசுவாச விண்ணை தொட்டுவிடும். உங்கள் சிந்தையிலே மேலானவைகளை சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சிறையிருப்பை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பவுலுடைய ஜபந்தான் என்னுடைய ஜபம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, இருள் அகன்று போவதாக. அறியாமையை இவர்களை விட்டுவிடு. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிவார்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுவார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இது ஒரு நல்ல சாயில். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல சாயில். நீங்கள் திரையிலே காணுகிறீர்களே, அந்த நிலத்தில் நீங்கள் விதையுங்க. நீங்கள் விதைக்கிற விதையானது நான் சொன்னபடி பெருகி உங்களுக்கு வரும். அது எத்தனை மடங்கு பெருகி வரும் என்றால், நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இன்றைக்கு விதைக்கிற விதையானது 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே வந்து சேருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். நன்றி. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், முகப்பேரில் நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சபைக்கு வாருங்கள். நீங்கள் தூர இருப்பீர்கள் என்றால் 3 மாதங்கள் வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.